துலாம், உங்களின் தன்னம்பிக்கை இன்று பல மடங்காக உயரும். இளைய சகோதரர்களின் மூலம் ஆதாயம் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். சிறிய பயணங்கள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூ சார்த்தி வழிபடவும். விருச்சிகம், இன்று உங்களின் பேச்சில் ஒரு நிதானமும் கண்ணியமும் இருக்கும். வங்கி கணக்கில் பண இருப்பு உயரும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனை உங்கள் தொழிலுக்கு பெரிதும் உதவும். கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட தைரியம் பிறக்கும். தனுசு, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களின் முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும். மற்றவர்களின் குறைகளை திருத்த முயல்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு குரு பகவானை நினைத்து ஏழைகளுக்கு மஞ்சள் நிற தானியம் வழங்கவும். மகரம், சுப செலவுகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு பிணை கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்க தியானம் செய்யவும். ஆன்மீக பயணங்களுக்கான திட்டமிடல் வெற்றியடையும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். கும்பம், எதிர்பாராத பணவரவு உற்சாகத்தை தரும். மூத்த சகோதரர் வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதாக கிடைக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களின் கௌரவம் ஒரு படி உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களின் நட்பு கிடைக்கும். கடின உழைப்பிற்கேற்ற வெகுமதி உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடவும்.